கடந்த வாரத்திலே லூக்கா 15ஆம் அதிகாரத்திலிருந்து உறவு ஐக்கியம் என்ற காரியங்களை நான் உங்களுக்கு போதித்தேன். உறவு என்பது நாம் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நமக்கும் தேவனுக்கு இடையிலே உறவு உண்டாகியிருக்கிறது. அந்த உறவை அவரும் மாற்ற போகிறது கிடையாது, யாரும் அதை மாற்றவும் முடியாது. ஒரு நாள் அந்த உறவிலிருந்து நம்மளை யாரும் பிரிக்கவே முடியாது. அது என்றைக்கு நாம் அவருடைய பிள்ளையாக பிறந்தோமோ அன்றைக்கு அது எழுதப்பட்ட ஒன்று, அது யாராலையும் மாற்றவே முடியாது. ஒருவேளை இங்கே ஆண்டவரை விட்டு தூரமாக போனாலும் பிள்ளை தான். அதில் என்ன சம்பவிக்கும் அப்படின்னா, தகப்பனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தை அது குறைய பண்ணும். அந்த ஐக்கியம் குறைய குறைய நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே குறைய உண்டாகிட்டே இருக்கும். அவன் ஆஸ்தியை பிரித்து வாங்கி தகப்பனுடைய வீட்டில் இருக்க வரைக்கும் அது குறைவில்லை, இருந்துக்கிட்டே இருக்கிறான். அதில் நம்ம கவனம் பாருங்க. அப்படின்னு சில நாள் சென்ற பின்பு எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு அவன் தூர தேசத்துக்கு போனான் அப்படிங்கிறார். அப்போ அந்த சில நாட்கள் தூர தேசத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவன் தேசத்தில் பஞ்சம் உண்டாகுது, வாழ்க்கையில் குறைவு உண்டாகுது. கடைசி எல்லாவற்றையும் செலவழித்து விட்டு தன்னுடைய பசி ஆற்றுவதற்காக ஒரு இடத்துக்கு போய் விடுகிறான். அப்போ ஐக்கியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியம். அந்த உறவு எது கொடுத்திருக்காரு அப்படியே நாம் அவரோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு. தகப்பன் பிள்ளைகள் கணவன் மனைவி உட்கார்ந்து பேசி பழகி ஐக்கியமாக இருக்குமா அந்த குடும்பம் ரொம்ப ஆரோக்கியமாக நன்றாகவே இருக்கும். அதுக்கு பதிலாக நாம் ஒரு மாதிரி ஒருவரை கடிந்து பட்சித்து கொண்டு அந்த நல்ல உறவு ஐக்கியம் இல்லாமல் இருப்போமானால் யார்கிட்ட எந்த ரகசியத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படி நான் நிறைய காரியங்கள் நான் பார்த்துருக்கிறேன். ஆகவே ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். அந்த ஐக்கியத்தை உடைப்பதற்கு பிசாசு பல விதங்களிலே. அதனால் ஆண்டு சொல்ல பாருங்களேன், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அப்படிங்கிறார். அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இடத்துல சபை அப்படின்னா நம்ம ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போக வேண்டியது அப்படி ஒரு கடமை நினைக்கிறோம். இல்லை, கொஞ்ச நாள் அப்படி போவாங்க. கடைசி அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் இழந்து நஷ்டப்பட்டு வாழ்க்கையில் எழும்ப முடியாத ஆட்கள் நிறைய பார்த்துருக்கிறேன். நம்ம வட்டத்தில் அப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய இருக்கிறான். அப்போ எப்படி நமக்கு கிறிஸ்துவுக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கும், ஆனால் அது எங்கே நிற்கணும் அப்படின்னா சபையோடு கூட இணைந்து இருக்கிறது. அப்போ அதுக்கு தான் கர்த்தர் சபையை வச்சிருக்கிறார். அதனால தான் 5 விதமான ஊழியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கார். எதற்காக? சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு அப்படிங்கிறார். அப்போ சில ஊழியர்கள் நமக்கு 30 யாராவது வர்றாங்க, ஸ்பெஷலாக ஊழியர்கள் வர்றாங்க அப்படின்னா எதற்காக அப்படின்னா நீங்கள் பக்தி விருத்தி அடைவதற்காக, நீங்கள் அவர்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு, அவங்களுடைய ஆலோசனை இருக்கிறதுக்கு, அதுக்காக கொண்டு ஏற்படுத்தப்படவில்லை. எதற்காக 5 விதமான ஊழியம்? எல்லாரும் பக்தி விருத்தி அடைந்து தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளரத்தக்கதாக, அந்த நீங்கள் அடைந்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாக கர்த்தர் சபை ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சபை கூடி வரும் கடமை அல்ல, அது சபை ஐக்கியம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அதை எபிரேயர்கள் ஐக்கியம் சொல்றாரு, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல அப்படிங்கிறார். அப்ப ஏன் விட்டு விடக்கூடாது அப்படிங்கிறார்? அது ரொம்ப முக்கியமானது. தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. நான் அவரோடு கூட ஐக்கியமா இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் சபை. அவ ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மற்ற நாட்களில் வழக்கமாக செவி உபவாச நாட்கள் இருக்குது, பெண்கள் ஜெபம் இருக்குது, அதில் நிறைய பேர் கொஞ்சம் கலந்துக்கிறீங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ஏதோ கடமை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. எல்லாவற்றையும் மனப்பூர்வமாய் ஆமை சபையோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிற பொழுது ஆண்டவர் கொடுக்குற அந்த காரியம் கூட ஆண்டவர் கொடுக்குறோம் அப்படின்னா அதை நம்ம உண்மையாக மனப்பூர்வமாய் அப்படி தான் கொடுக்கணும். அப்போ எல்லாவற்றிலும் நம்ம கடவுளோடு கூட ஐக்கியமாக இருக்கும் பொழுது ஆமை அந்த உறவு எதுக்கு அப்படின்னு ஐக்கியத்தை நமக்குள்ளே கட்டி எழுப்ப, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த விசுவாசம் எனக்குள்ள பெருக 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 அவரை குறித்து தகப்பனை குறித்த அறிவும் அது எனக்குள்ள வளர 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 அவரோடு கூட இருக்கிற நேரங்கள் ஐக்கியங்கள் எனக்குள்ளே பெருக ஆரம்பிக்கிறது. அப்படி பெருக ஆரம்பிக்கும் பொழுது அவரிடத்திலிருந்து வருகிற எல்லா நன்மைகளையும் பெற்று இந்த பூமியில் நிறைவு வாழ முடியும். அதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த அதிகாரத்தில் இளையகுமாரன் தகப்பனை விட்டு தூரமாக போனாலும் அந்த உறவு அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்ல பாருங்களேன், சில நாள் சென்ற பின்பு அவன் அப்படி சொல்லலை, சில நாள் சென்ற பின்பு இளைய மகன் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்படி சொல்லிட்டு அவனுக்கு புத்தி தெளிந்த போது என் தகப்பனுடைய அப்படின்வான். நீங்கள் 17ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் வசனம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 முறை என் தகப்பன் அப்படின்னு வார்த்தை. அப்போ அவன் மனம் திரும்பி வருவதற்கு முன்பாகவே அவன் சொல்றான், என் தகப்பனுடைய வீட்டில் கூலிக்காரர்கள் அப்படிங்கிறான். அவன் தூரமாக போயிட்டான்.
ஆனா அவனுக்குள்ள என்ன ஒரு விசுவாசம் அப்படின்னா, என் தகப்பன் அப்படிங்கிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த புத்தி தெளிஞ்ச உடனே அவனுக்குள்ள என் தகப்பன் வீட்டில் கூலிக்காரர்களுக்கு எத்தனையோ பேருக்கு மிகுதியான சாப்பாடு இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த உறவு அதுல அவன் உறுதியா இருந்ததுனால அவனால மறுபடியும் எழுமி என் தகப்பன்ட்ட போவேன் அப்படிங்கிற தன்னுடைய ஐக்கியத்தை அவன் புதுப்பித்துக் கொள்ளுகிறான். புதுப்பித்துக் கொண்ட உடனே அங்க என்ன நடக்கிறது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய விருந்து அடித்து, எப்படி சொல்ல பாருங்க, கன்றை அடிங்கன்னு சொல்லல, கொளுத்த கன்றை அடிங்கள் அப்படிங்கிறார். அப்படி சொல்லி அங்கே ஒரு மிகப்பெரிய விருந்து கொண்டாடுதலை பார்க்கிறோம். அப்ப தேவ பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவோடு கூட சபையோடு கூட இருக்கிற ஐக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆலய ஆராதனை அப்படின்னா அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் நம்ம கர்த்தருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து பாடி ஆராதித்து அவருடைய வார்த்தையை கேட்டு, இதெல்லாம் எதை காண்பிக்கிறது பாருங்க. வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றீங்க, வந்துட்டு வீட்டில் எலியும் பூனை மறந்து எப்படி இருக்கு பாருங்க. வரும் பொழுதே ஆமை மனைவி அவன் அன்பா உபசரித்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்து அப்படி உட்காந்து பேசி அப்படி இருக்கணும். வரும் பொழுது என்ன போடுறிய அப்படின்னு கேட்டுக்கிட்டு வாழ்க்கையை சீரழிச்சிடக்கூடாது. நிறைய சகோதரர் அப்படி இருக்கிறனால நிறைய பேர் வீட்டுக்கு வர்றதில்லை. அதனால பீச்சிலே சுற்றிட்டு தரான் நிறைய பேர். நான் ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், வீட்டுக்கு போக வேண்டியது, வீட்டுக்கு போன சண்டை வருது அப்படிங்கிறான். அப்படி எத்தனை பேர் உள்ள உட்காந்துருக்கீங்கன்னு தெரியல. அப்படி இருக்கவே கூடாது. அப்போ என்ன செய்யலாம், எப்போ வீட்டுக்கு போகலாம், எப்போ மனைவி பிள்ளைகளை பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை யார் உருவாக்குவா? நம்ம தான் பார்க்க, நம்ம தான் கொஞ்சம் புத்தி தெளியணும். இளையகுமாருக்கு அந்த புத்தி தெளிஞ்ச உடனே அவன் சொல்றான், என் தகப்பன் வீட்டில் அப்படிங்கிறான். அவன் எப்போ வேலை முடியும்? சில பேர் கப்பலை விட்டு இறங்கி மெட்ராஸில் ட்ராலா போட்டு ஒரு ஆட்கள் இருக்கிறான் அப்படின்னு பார்த்து கேள்விப்படுறேன். அப்படி இருக்கவே கூடாது. அப்போ ஏன் அப்படி ஏதோ ஒரு பகுதியில் என்ன செய்யறான், நாம குறைவா இருக்கிறோம். அது யார் நம்முடைய தவறா இல்லை, ஏதோ ஒரு பகுதியில் நாம் பலவீனப்படுகிறதுனால பிசாசு அதில் உள்ள புகுந்து நம்முடைய குடும்பத்தினுடைய ஐக்கியத்தை அவன் குறைக்கிறான். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் வேலைக்கு போனால் எப்போ வீட்டுக்கு போகலான் இருக்கணும். வீட்டில் இருக்க சகோதரிமார்கள் பொருள் சட்டி சுரண்டிட்டு பொட்டி சுரண்டிட்டு தவப்பனார தாய்மாரோட எங்கிட்ட பேசிக்கிட்டு தேவையில்லாம் கண்ணில் விட்டு அது அசட்டை ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ வேலைக்கு போனால் எப்போ வருவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கணும். வரும் பொழுது நல்ல உபசரிக்காட்டு இப்படிலாம் தெரிந்து நமக்குள்ள ஐக்கியத்தை வளர்த்து கொள்வதில் நம்ம பிரயாசப்படணும். அப்படி இருப்போம் அப்படின்னா நம்முடைய குடும்ப ஆரோக்கியம். அதே போல திருச்சபை ஞாயிற்றுக்கிழமை ஆனால் இங்கே தான் நிற்க எல்லாருடைய கால்களும் ஆலயத்தில் நிற்கணும். ஏன் அப்படின்னா கிறிஸ்துவை நாம் சந்திக்க போகிறோம், கடவுளோடு கூட நான் உறவு கொள்ள போகிறேன். சொல்ல பாருங்க, இந்த அப்பத்தை புசித்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு என்னிடத்திலே பங்கு உண்டு அப்படிங்கிறார். ஏன் பங்கு இல்லையா? இதை புதுசாதான் பங்கா, நான் அந்த இயேசு ஏற்றுக்கொண்டனே, இப்படி கேள்வி கேட்டுட்டே இருக்கக்கூடாது. அந்த பங்கு இருக்குங்கிறத உறுதிப்படுத்துவதற்காக, அதனுடைய அடையாளமாக அந்த ஐக்கியத்தை தெரியப்படுத்துவதற்காக என்ன செய்யறோம், திருவிருந்தில் நான் பங்கு பெறுகிறோம். அப்ப அதை கூட நிறைய பேர் எழுந்திரிச்சு போறதெல்லாம் என்னெல்லாம் நீங்க தவிர்க்கணும் வர நாட்கள்ல. ஏன்னா இந்த ஐக்கிய குறைவு உங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலும் குறைவை கொண்டு வரும். அப்படி அது போனா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எங்கேயா நம்ம சிக்கிடுவோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கடவுள் கொடுத்த நல்ல நாட்களை பயன்படுத்தி கடவுளோடு இருக்க ஐக்கியத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நேரங்களை செலவிடணும், அதிகாலை எழும்பணும், ஆண்டவரை தேடணும். இன்னும் பழைய வாழ்க்கையில உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில சில சமயம் தவறு செய்யலாம், அதுக்காக உறவு உடைக்கப்படுமா? கிடையவே கிடையாது. அப்ப தவறே செய்தாலும் நம்முடைய தகப்பன் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறவர், நாம் பிள்ளை, அவர் என் அப்பா, அவர் என்னை மன்னிக்கிறவர் அப்படிங்கிறத அறிந்து அவரிடத்தில் நாம் எழும்பி வருகிற பொழுது நிச்சயமாக அந்த ஐக்கியத்திலே நாம் பலப்படுவோம். அதுக்காக சொல்றாரு, குமாரன் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்க அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இன்னொரு மொழியாக்க சொல்லுது, அவரோடு அவருடைய நன்மைகளை பகிர்ந்து கொடுக்க அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அப்படிங்கிறார். அப்ப கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் பிதா உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க உங்களை அழைத்து இருக்கிறார். அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமான, சொல்லுங்க எல்லாரும், அவரோடு கூட ஆமை ஐக்கியமாயிருப்பதற்கு என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற வாசிக்கிற பாருங்க, தேவன் நம்பிக்கைக்குரியவர், தேவனாய ஒருவரே உங்களை தம் குமாரனாய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்வை பகிர்ந்து கொடுக்க அழைத்தார் அப்படிங்கிற. எதற்காக கிறிஸ்து நம்ம அழைத்தாரா? கிறிஸ்துவோடு கூட வாழ்வை பகிர்ந்து கொடுக்க. இப்ப அவர் யாரு? அவர் எல்லாவற்றையும் மறுபடியும் நாம் மீட்டு எடுத்து எல்லா வானத்திலும் சகல அதிகாரம் அவருக்குள்ள இருக்கு. இப்ப எல்லாவற்றையும் அவர் அதிகாரம் இருக்கு. அதிகாரம்னா என்ன? இந்த உலகத்தில் எவரையும் வாழ வைக்கக்கூடிய, எவரையும் ஆள வைக்கக்கூடிய எல்லா நிலையிலும்
எல்லா அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. அந்த வாழ்வை பகிர்ந்து கொடுப்பதற்காக அழைத்த தேவன் நம்பிக்கைக்குரியவர், உண்மையுள்ளவர் அப்படிங்கிறார். அப்ப இதெல்லாம் எப்ப சாத்தியமாகும்? நாம் வாழ்ற வாழ்க்கையில சாதாரண வாழ்க்கை. நீங்க கட்டியிருக்க வீடுலாம் சும்மா சாதாரண காரியம். நீங்க ஏசாயா 54 எடுத்து வாசிக்கணும், அடிக்கடி வாசிக்கணும், வாசித்து சொல்லணும். ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் பெரிதாய் மாறணும். கடவுளை குறித்த காரியங்களை நம்ம அறிந்து அவரோடு ஒரு ஐக்கியத்தில் நாம் வளர ஒரு நாளும் அந்த ஐக்கியத்தை உடைப்பதற்கு இடம் கொடுத்துடவே கூடாது. அந்த ஐக்கியம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா வாழ்க்கை எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். டேங்கில் தண்ணி குறைஞ்சிதான் ஸ்பீடு குறைய ஆரம்பிக்கும். ஸ்பீடு குறையும் பொழுதே நீங்கள் மோட்டரை போடலை அப்படின்னா புருன்னு காற்று வரேன், கொஞ்சம் நேரத்தில் நின்றுறேன். இல்லை, அதில் சமாளித்து குளிச்சலாம் போனி வச்சுக்கலேன், அப்புறம் காற்று தான் வரேன். பாத்ரூம் நின்றுட்டு கத்தனேன், எம்மா எம்மா மோட்டரை போட சொல்லு, மோட்டரை போட சொல்லு, மோட்டரை போட சொல்லு. நேற்று கவுடாவுக்கு ஃபோன் பண்ணேன், சொல்ல எப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒன்று இருக்குப்பா, அதை மேனுவலில் போட்டு விட்டாங்க தெரியல, அது வாட்டில் ஓடி டேங்கில் சம்பளம் தண்ணிலாம் காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறார். அப்போ அந்த மாதிரி வாழ்க்கையில் இந்த ஐக்கியம் குறைய 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 அப்படி எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். கடைசி என்ன ஆகிரும்? காற்று தான் வர ஒன்று இருக்கா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஐக்கியத்தை உடைப்பதற்கு, குறைப்பதற்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அப்படி சில நேரத்தில் சில வருத்தங்கள் வரும்போது குடும்பத்தில் அப்படி எப்படின்னு வரும்போது சலசலப்பெல்லாம் வரும். அப்படி வரும்போது நாம் தான் என்ன செய்யணும்? கவனமாக இருந்து என் மனைவி, என் பிள்ளைங்க, என் குடும்பம், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி எப்படி இதெல்லாம் ஒருத்தர் தள்ளிவிட்டு போகிறோமோ அதே போல் கடவுளுக்குள்ள வந்துடுறானு. என்ன ஆண்டவர், எங்கள் பிதா, எங்கள் தேவன், எங்கள் சபை, என் குடும்பம் அப்படிங்கிறது உறவுக்குள்ளே வந்துடுறானு. அது இல்லாமல் உட்காந்து பிப்பி பிப்பின்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளும் மேன்மை அடையவே முடியாது. ஐக்கியம் குறைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை எல்லாம் குறைஞ்சிரும் ஆசுறேன். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதை நம்ம சரியாக அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். ஆகவே அவரோட ஒரு ஐக்கியத்திலே நீங்கள் பலப்படணும், நல்லா இருக்கணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் அதே அதிகாரத்தில் இன்னும் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இந்த அதிகாரத்தில் எதற்காக இந்த காணாமல் போன ஆட்டை பற்றி சொல்றார். அடுத்து அதோட முடிக்கல, அடுத்து வெள்ளிக்காசு அப்படிங்கிற சொல்றார். அதோட முடிக்காம அப்படி இளையகுமாரன் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரம் முழுவதுமே அவர் ஒரு காரியத்தை போதிக்கிறார். அப்ப இந்த காரியத்திலிருந்து உறவு ஐக்கியங்கிறத கடந்த வாரத்தில் பார்த்தேன். இப்ப இந்த அதிகாரத்தில் எதுக்காக இதை போதிக்கிறார் அப்படின்னா, தேவன் எவ்வளவாய் மனுக்குலத்தை நேசிக்கிறார் அப்படிங்கிறத இந்த 15ஆம் அதிகாரத்தில் பிரதிபலிக்கிறார். நீங்க அந்த அதிகாரத்தில் போனீங்க அப்படின்னா 4ஆம் வசனத்தில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவு தேடித் திரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவன் தன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அகலத்தாரையும் கூட வரவழைத்து காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்து என்னோட ஒரு சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா அப்படிங்கிறார். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, தேவன் பாவிகளாகிய மனுக்குலத்தை எவ்வளவு நேசிக்கிறார் அப்படின்னு அந்த அன்பு எதை குடிக்கிறார் அப்படின்னா, தகப்பனுடைய ஒரு அன்பு, அரவணைக்கிற அன்பு. யாரு தோல் மேல போட்டு போவா? நான் சமயத்தை நினைச்சு பார்ப்பேன், சின்ன பிள்ளையில ஏதாவது நம்ம ஒரு வயிற்று வலி அப்படின்னா இந்த டக்குன்னு பைக் எடுத்துட்டு காரில் போயிடுறீங்க. எங்கள் ஊரில் அப்படி போக முடியாது. டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் போய் பஸ் ஏறணும். இப்போ எங்கள் ஊருக்கு பஸ் வருது. அந்த நாட்களில் பஸ்ஸு கிடையாது. ஒரு நாளைக்கு 2 பஸ்ஸு 3 பஸ் தான் வரும், 3 டைம் தான் வரும். அது இல்லை அப்படின்னா இங்கேருந்து சுமந்து ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கேருந்து பஸ் எடுத்து போகணும். அந்த காலகட்டங்கள்லாம் நான் ஏதாவது எனக்கு ஒரு காய்ச்சல், ஒரு வயிற்று வலி அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். என் தகப்பனார் என்ன செய்வார், என்னையும் தம்பியோ யாரோ பிள்ளைகளை தோளில் தூக்கி போட்டு என்ன செய்வார், கொண்டு டொங்கு டொங்கு டொங்குன்னு ஓடுவான். ஏன்னா கொஞ்சம் அசந்து நடந்தால் எங்கள் அம்மா சும்மா இருக்காது, இங்கேருந்து கத்து நடக்கிறது பாரு, வேகமாக ஓடுங்க அப்படிங்க. பஸ்ஸு டைம் ஆயிரும். அந்த டயத்தை பார்த்து இங்கேருந்து 4 கிலோமீட்டர் ஓடணும். அப்போ யார் தோல் மேலே தூக்கி போடுவா? யோசிச்சு பாருங்க. அப்படின்னா யார் இவர்? நமக்கு நல்ல தகப்பனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க எல்லாரும், எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, இரட்சிப்பின் கண்மலையே என்று சொல்லுவான். அப்ப பிதானும் வார்த்தையை சொல்லணுங்கிறதுக்காக தேவன் எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்காரு பாருங்க. பாருங்க, பழைய ஏற்பாடு பூரா தேவனே அப்படிங்கிறார். ஆனா ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்லும் பொழுது, தாவீது பிறப்பதற்கு முன்பாக முன்னறிவிக்கப்பட்டதுதான் 89ஆம் சங்கீதம். அப்ப அதை சொல்றாரு, அவனை நான் தெரிந்து கொள்ளுவேன், அவன் என்னை நோக்கி எங்கள் பிதாவே எங்கள் தேவனை என்பான் அப்படிங்கிறார். அப்ப எல்லாரும் அவரை பிதா
அப்பான்னு அழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த உரிமையை கொடுப்பதற்காகத்தான் அவர் தம்முடைய குமாரனை அனுப்பி நம்மளையெல்லாம் மீட்டு இவங்க சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அடிமைத்தனத்தின் ஆவியை கொடாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் யார்? அவர் நம்முடைய நல்ல தகப்பனாக, அவர் எப்படிப்பட்ட தகப்பனாக? அரவணைக்கிற தகப்பனாக, நம்மளை பராமரிக்கிற தகப்பனாக. எப்படி சொல்ல போறோம்? அந்த ஆட்டு மேல அக்கறை இல்லை அப்படின்னா சரி 99 இருக்கு அப்படி விட்டு போற தகப்பன் அல்ல. அந்த 99 ஆட்டையும் வனாந்தரத்தில் விட்டுட்டு ஏன்னா ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. அப்படி அந்த ஆட்டை சும்மா தூக்கிட்டு வரல. எப்படி சொல்ல? அந்த ஆட்டை தூக்கி தன் தோள் மேல் போட்டு கொண்டு வருவாங்க. அப்ப இந்த இடத்துல என்னத்தை போதிக்கிறார் அப்படின்னா, நான் எவ்வளவாய் மனிதரை நேசிக்கிறேன். அவன் பாவியா இருக்கலாம், காணாமல் போயிட்டான், அவன் தேவனோடு கூட இல்லை, ரசிக்கப்படலை. ஆனா காணாமல் போன அந்த ஆட்டை குறித்து அவர் என்ன செய்யறாரா? அக்கறை அதெல்லாம் சொல்லி உரோமையாவே சொல்ல. அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட தகப்பன் அப்படின்னா அரவணைக்கிற தகப்பன். அப்படி அடுத்து அதோட முடிக்கல, அரவணைக்கிற தகப்பன் மாத்திரமல்ல, இன்னொரு அடுத்து சொல்ற வெள்ளிக்காசு. அது எப்படி அப்படின்னா, அந்த அந்த யூதர்கள் ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 10 வெள்ளிக்காசு நெற்றியில கட்டுவாங்க. அதுல 1 காணாம போயிடுச்சு அப்படின்னா கல்யாணம் நின்று போயிடும். யோசிச்சு பாரு, ஏன் இதெல்லாம் சொல்றாரு? அவளுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னா அந்த ஒரு வெள்ளிக்காசு தான். அந்த வெள்ளிக்காசு காணாம போயிடுச்சு அப்படின்னா அவளுக்கு ஒரு பட்டம் கட்டப்படும். இவள் இந்த வெள்ளிக்காசை காப்பாற்றிக் கொள்ள முடியலையே, எப்படி இவன் புருஷனை காப்பாற்றுவா அப்படிங்கிற அந்த இழி சொல்லுக்கு அவள் ஆளாவாள். அதனுடைய விளைவு அவளுடைய எதிர்காலமே கேள்விக்குறியா மாறிடும். அப்ப இந்த ஓமையில ஏன் சொல்றாரு அப்படின்னா, அவள் காணாமல் போன எப்படி தேடுவா பாருங்க அப்படின்னா, பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலைமை. என்ன ஆகுமோ, கிடைக்குமோ கிடைக்காதோ, கிடைக்காட்டினா வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு பரிதபிப்பு, ஒரு கவலை, ஒரு வேதனை, ஒரு சஞ்சலம், அப்படி தேடுவா பாருங்க. அந்த மாதிரி சொல்றாரு, அப்படி பரிதபிக்கிற அன்பான தகப்பன் அவர். அதனால இளையகுமாரன் வரும் பொழுது வேதம் சொல்லுது, அவன் தூரத்திலே வர கண்டு அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்களேன், அவன் தூரத்திலே வர கண்டு இங்கிருந்து ஓடுறாரு. ஏன்னா அந்த பரிதபிப்பு, என் பிள்ளை காணாம போயிட்டு பல நாட்கள் ஆயிடுச்சு, வரட்டும், என்னை மறந்துட்டான் அப்படின்னு கோவப்படுகிற தகப்பன் அல்ல. அவர் எப்படிப்பட்ட தகப்பன்? தூரத்திலே வர கண்டு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அந்த போன வழியை பார்த்து 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 ஏக்கத்தோடு பரிதவிப்போடு காத்திருக்கிற நல்ல தகப்பனை தான் நீங்கள் நானும் ஆண்டவராய் கொண்டிருக்கிறோம். ஆமே ஆமென்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இதெல்லாம் நீங்கள் அறியணும், இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் இந்த தகப்பனுக்கு விரோதமா நான் முறுமுறுக்க மாட்டோம், பேச மாட்டோம், குறை சொல்ல மாட்டோம், எதுவுமே செய்ய மாட்டோம். அவர் எப்படிப்பட்ட தகப்பன் பாருங்க. இந்த அன்பை குறித்து சொல்றாரு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான்ல தானே சொல்றார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அது என்ன அன்பாகவே இருக்கிறார்? பல இடத்துல சொல்றாரு, இவ்வளவா அன்பு கூர்ந்தேன் அப்படின்னு. அப்ப அன்பாக இருப்பார் அப்படின்லாம் சொல்லல, தேவன் அன்புள்ளவர் அப்படின்னா முடிக்கல. அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னா நேரமா சொல்லுவாங்கல்ல, அவர் பற்றிக்கிற அக்கினி, அவர் கோபம் பற்றி எரியும் அப்படிங்கிறார்ல. நம்ம யாரு, நம்ம ஆட்கள் இதெல்லாம் வச்சு போதிப்பாங்க. ஆனா இதுக்கு மேல ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னா எப்பொழுதெல்லாம் மனுக்குலத்து மேல கோபம் வருதோ அப்பொழுதெல்லாம் அந்த அன்பு என்ன செய்யுது? எப்படி சொல்ற பாருங்க, அன்பு சகலத்தையும் தாங்குமா, சகலத்தையும் சகிக்குமா. அதே போலதான் நமக்கு சொல்றார் இப்படி. அதே போல அவர் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னா இந்த அன்பு அவருடைய கோபத்தையே தணிக்கும். இந்த அன்பு அவருடைய பட்சிக்கு நிலையிலிருந்து அவர் என்ன செய்ய, அவரை இந்த அன்பு என்ன செய்யுது? மேற்கொள்ள வைக்குது. அப்ப எல்லாவற்று மேல தேவனை கோபம் உள்ளவராகவே இருக்க அப்படி சொல்லல, அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு. ஆனா எப்படிப்பட்டவராக? அவர் அன்பாகவே இருக்கிறார். பட்சிக்கிற அக்கினி பிள்ளைகளோட அக்கிரமத்தை பிதாக்கள விசாரிப்பாரு, அதையெல்லாம் காட்டிலும் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னா என்ன? எல்லாவற்றையும் மேற்கொள்ளத்தக்கதான எல்லாவற்றையும் மேல அவர் அன்பு, அதை அவரை ஆளுகை செய்கிறதுனால எல்லாம் அவர் கோபம் கொள்றதில்லை, வருத்தப்படுறதில்லை, சஞ்சலப்படுறதில்லை. போன பிள்ளை திரும்பி வருவான்னு எதிர்பார்ப்போடு பரிதவிப்போடு காத்து கொண்டிருக்கிற நல்ல தகப்பன். இந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு உச்சபட்சம் போய் சொல்றாரு. எப்படி சொல்றா பாருங்க, இன்னைக்கு வசனத்தை வாசிங்கள். ரோமர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எப்படி அந்த அன்பை மக்களுக்கு பிரதிபலிக்கிறது? நீங்க பழைய ஏற்பாடு முழுவதும்
நான் எவ்வளவு நேசிக்கிறேன் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். என்றைக்கு மோசே ஜனங்களை சந்தித்து ஜனங்களை கூட்டி கொண்டு வந்தாரோ அன்றைக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மக்களை நான் எப்படி நேசிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்றாரு. ஒரு முறை ஆண்டவர் சொல்ற, நீ விளைக்க கதையை முடிச்சிட அப்படிங்கிறார். அப்ப இந்த மனுஷன் ஜெபம் பண்றதுனால ஆண்டவர் அந்த கோபத்தை விட்டு விலகி, சரி உன் வார்த்தைப்படி நான் செய்வேன்பா அப்படின்னு சொல்லி மன்னித்து மறந்து மறுபடியும் அவர்களை அப்படி கொண்டு வர்றார். 40 வருடம் உண்ணாம உழைக்காம கஷ்டப்படாம எந்த விதமான வேர்வை நாம சிந்தாம அப்ப 40 வருடம் அற்புதமாய் வஸ்திரம் பழமையா போக யோசிச்சு பாருங்க. ஒரு சட்டை எடுத்து 2 முறத்தை வச்சு அயன் பண்ணாலே சட்டை விளிருது. ஆனா 40 வருஷம் வஸ்திரம் பழமையா போகல, பாதரட்சி தேயல, 40 வருஷம் கால்கள் வீங்கல, விளைவினப்படல ஒருவரும். எப்படி? இதெல்லாம் தேவனுடைய அன்பு. இந்த அன்பை மக்களுக்கு கொண்டு கொடுத்துட்டே வர காண்பிச்சுட்டே வராரு. எவனுக்குமே புரியல, ஏற்று இது பண்ண முடியல, அந்த அன்புல நிலைச்சிருக்க முடியல. கடைசி இந்த மனுக்கு எப்படி நேசிக்கிறது அப்படிங்கிறத ஒரு வழியா சொல்ற, தன்னுடைய குமாரனை தந்து எப்படி சொல்ற அந்த வசனத்துல, பாவிகளா இருக்கும்போது கிறிஸ்து நமக்காய் மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த எப்படி அந்த அன்பை வெளிப்படுத்தின அப்படின்னா, தம்முடைய குமாரனை அனுப்பி, பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பி, பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி, நமக்காக சிலுவையிலே அவரை பலியாக்கி தம்முடைய அன்பை நம்மிடத்திலே விளங்க பண்ணினார் அப்படின்னு. அப்ப இதுக்கு மேல அவற்றை நம்ம அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த அளவுக்கு தன்னுடைய குமாரனையே அவர் பலியாக இப்ப கொடுத்தார் அப்படின்னு. அப்பதான் சொல்றாரு, இவ்வளவாய் விளங்க பண்ணுகிறார். 1 யோவான் 3 சொல்றது, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிறார். இன்னும் ஒரு படி மேலே போனீங்க அப்படின்னா மத்தேயு சுவிசேஷம் 5:45 வாசிங்களேன். இப்படி செய்வதனால் 44 போல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிக்கும், உங்கள் சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிங்கள் அப்படி சொல்லிட்டு, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் உங்கள் பிதாவுக்கு புத்தராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தம சூரியனை உதிக்க நீதியுள்ளோர் அநீதியுள்ளோர் மேலும் இந்த மலையை பெய்ய பண்ணுகிறார். அந்த பூமியில இருக்கிற ஆமேன் அநீதியா இருக்கு செய்யறான் அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு மழை பெய்யாமையோ அவனுக்கு வெளிச்ச சூரியன் உதிக்காம அப்படி இல்லை. அவர் நேசிக்கிறங்கிற காண்பிப்பதற்காக நமக்கெல்லாம் என்ன செய்யறாரு அதே போல எல்லாருக்கும் செய்யறார். ஏன்னா அவர் அன்பு மாறவே பாவியா இருக்கிறதுக்காக அவனை தள்ளி விடுறது கிடையாது, அவன் மேல அவர் கோபம் கொள்றது கிடையாது. நம்ம இதை புரியாம நிறைய நேரத்தில் தப்பா ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். தொடுங்க ஆண்டவரே, அடிங்க ஆண்டவரே, பிடிக்கி போடுங்க ஆண்டவரே அப்படின்னு. அப்படியா இருக்கிறான்? இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. நம்ம இப்போ ஆண்டு சொல்ல பாருங்க, நல்லோர் இது எதை காண்பிக்கிறது? அவருடைய அன்பின் பிரதி. சரி, என்னை ஏற்றுக்கொண்டவங்களை தான் நடத்துவேன் போங்கப்பா அப்படி சொல்லலை. நம்மளை விசேஷம் நம்ம நேசிக்க நம்மள சுதந்திரவாளிகள். ஆனால் நமக்கு உதிக்கிற சூரியன் அவங்களுக்கு உதிக்குது, நமக்கு பெய்கிற மழை தான் அவங்களுக்கு பெய்யுது. ஏன்னா அவர் அன்புள்ளவர், அதில் மாறாதவர். அதனால ஒவ்வொரு நாளும் வழக்கமாக என்ன நடக்குமோ அது அப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப எல்லாருக்கும், நல்லோருக்கும் தீயோருக்கும் நீதி உள்ளவருக்கும் அநீதி உள்ளவரையும் அவர் நேசிக்கிறார் அப்படிங்கிறத இங்கே சொல்ற. அதை மாதிரி நீ செய்ய அப்படிங்கிறார். ஏன்? நாம பாவிகளாய் துறைகளாய் இருக்கும்போது நம்மளை தேடி வந்து நம்மளை நேசித்தாரு, நம்மளை நேசித்தாரு, நம்ம கொண்ட அன்பை அவர் விளங்க பண்ணினார் அப்படிங்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் எப்படிப்பட்ட அன்புள்ள தகப்பனாக இருக்கிறார் அப்படின்னா, ஆமேன் பராமரிக்கிற, பரிதபிக்கிற, ஆமேன் அப்படிப்பட்ட இன்னும் அவன் அரவணைக்கிற அந்த நல்ல தகப்பனாக இருக்கிறார் அப்படிங்கிறதான் இந்த 15ஆம் அதிகாரம் தேவன் தன்னை குறித்து பேசுகிறார். அது சொல்றது எவ்வளவு பெரிய காரியம். சரி, இன்னொன்று என்ன அப்படின்னா, அதில் சொல்லப்பட்ட முக்கியமான ஒன்று, எதனால் இந்த ஓமையை ஸ்டார்ட் பண்றாரு, இந்த 3 ஏன் சொல்றார் அப்படின்னா, அந்த முதல் வசனத்தை வாசிங்க. சகல ஆயக்காரரும் ஆயக்காரர்கள் அப்படின்னா வரி வசூல் பண்றவர்கள், பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். இப்ப இயேசு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு போதிக்கிறார். யார்? இஸ்ரவேல் ஜனங்களால் வெறுக்கப்படுகிற ஆயக்காரர்கள், அடுத்து பாவிகள். அப்ப அடுத்து சொல்றாரு, அப்பொழுது பரிசேயர் வேதபா, இவர்கள் யார் அப்படின்னா வேதம் தெரிந்த ஒரு பெரிய கூட்டம். இது பாரம்பரியமாய் கடவுளை தொழுது கொள்ளுகிற கூட்டம், வேதத்தை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், இவரெல்லாம் வேத வல்லுநர்கள். அப்படிப்பட்டவர் தான் இவங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் பாவிகளை ஏற்றுக்கிட்டு அவரோடு சாப்பிடுகிறார் என்றார்கள் அப்படிங்கிறார். இப்ப இவன் என்ன பண்றாங்க, அவர் மேல குற்றம் சுமத்துறாங்க. இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு இவரோடு போஜனம் பண்ணுகிறாரு, இவன் ஏன் அப்படி செய்யறாரு அப்படி சொல்லி இவன் சொல்லுகிறது. அவரை குறித்து இவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்த காரியத்தை சொல்றார். அப்ப இதில் நமக்கு என்ன போதிக்கிறார்? முதல்ல யார் தேவன், எப்படிப்பட்டவர், அவர் நல்ல தகப்பனா இருக்கிறார் அப்படிங்கிற போதிக்கிறார்.
ரெண்டாவது, இந்த அதிகாரம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஒருவரை குறித்தும் நாம் ஒரு நாளும் குற்றம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு இந்த அதிகாரத்தில் போதிக்கும். அதுக்கு தான் இவன் சொல்கிறானேங்கிறதுக்காக அவனை பதில் சொல்லாமல் இவரால் பேசிக்கிட்டு இருக்கல, அவன் சொல்கிறான் அப்படிங்கிறதுக்காக நான் யார் அப்படிங்கிறத உடனே சொல்கிறார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன, ஒரு நாளும் ஒருவரை குறித்தும் நாம் என்ன செய்யக்கூடாது, குற்றப்படுத்தவே கூடாது. சில சமயத்தில் இன்றைக்கு பிரசங்கத்தை பற்றி ஏதாவது சொல்லாமல் ஒழிய, இது தவறு, அது நம்ம பேசலாம் ஒழிய, ஒரு நாளும் ஒருவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து, அவங்க வாழ்க்கையில் உள்ள குறைவை குறித்து, அவங்க வாழ்க்கையில் உள்ள பிளவினத்தை குறித்து, அவர்கள் ஏதோ ஒரு பகுதியில் குறை உள்ளவங்களாக இருக்காங்க, அதை குறித்து என்ன செய்யக்கூடாது, வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு அவங்கள பேசிக்கிட்டு இருக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா, ஒருவேளை நம்மளை விடுங்க, இப்போ நம்மளை மூணாவது தான் சொல்கிறாரு, உலகத்தில் உள்ள மனிதர்களை நம்ம ஈஸியாக பேசுவோம். அதனால சங்கீதம் 37 சொல்றாரு, ஆமே கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியார் இதயத்தில் விருப்பங்களை நிறைவேற்றுவார், தீவனை செய்யாத மாதிரி என்ன செய்யாத, பொறாமை கொள்ளாத அப்படிங்கிறார். நம்ம உலக மனுஷன் மேலே ஏதாவது தப்பு பண்ணா அவனை ஈஸியாக பேச ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட மனிதனை பற்றி நீ பேசாத, அவன் அறியல, அதனால பேசாது. ஏன், அவனுக்காக ஒரு ரத்தம் சிந்திருக்கிறார். அப்ப என்ன சொல்ல வர்றாரு, நம்ம இதில் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன, ஒரு நாளும் ஒருவரை நாம் என்ன செய்யக்கூடாது, குற்றம் சொல்லவே கூடாது. இதை குறித்து 7ஆம் அதிகாரத்தில் பேசுற, மற்ற 7ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க, மற்ற 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்களேன். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே, நீங்கள் மற்றவர்களை தீர்க்க தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நான் வாசிக்கிறேன் பாருங்களேன், நீங்கள் குற்றவாளி தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி தீர்க்காதீர்கள் அப்படிங்கிறார்ல. அப்ப குற்றவாளி தீர்த்தா குற்றவாளி தீர்ப்பாரா அப்படிங்கிறதில்ல. நான் வாசிக்க பாருங்க, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் அப்படிங்கிறார். நாம ஒரு ஆளை போய் நாம தப்பா தீர்ப்பு சொன்னோம் அப்படின்னா, இவன் சரியில்லை அப்படின்னு சொன்ன அப்படின்னா என்ன சொல்றாரு, நீங்க தீர்ப்பு செய்யாதீங்க, அப்போ நீங்க தீர்ப்பு செய்யப்பட மாட்டீர்கள் அப்படிங்கிறார். அப்ப நாம ஒன்றை செய்யும் பொழுது அதை நமக்கு வரும்படி அதை நம்ம நிர்பந்திக்கப்படுகிறோம். எப்படி சொல்ல பாருங்க, பிற குற்றவாளிகளிடம் தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர். அப்படின்னு என்ன, நீ மற்றவர்களை குற்றவாளி சொன்னேன்னா நீ அந்த தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுவாய் அப்படிங்கிறார். ஏன், எதை விதைக்கிறோம் அதை அறுப்போம், எந்த பிரமாணம் மாறவே மாறாது, யாரா இருந்தாலும் சரி. அப்ப கடவுள் இந்த இடத்துல என்னத்தை போதிக்கிறார், அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன, ஒரு நாள் ஒரு மனிதனுடைய குறைகளை நாம் போய் வெளிச்சம் போட்டு காமிச்சுக்கிட்டு அதை பத்தி பேசிக்கிட்டோம் நாம இருப்போம் அப்படின்னா சொல்றாரு, நீங்கள் தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். அப்ப நீங்க தீர்ப்பு சொன்னோம் அப்படின்னா நம்மளும் தீர்க்கப்படுவோம், நியாயம் தீர்க்கப்படுவோம் அப்படிதான் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நம்ம பேர் எப்படி போட்டிருக்கு, ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்க தீர்ப்பின்படி நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் அப்படிங்கிறாரு. அது சுருக்கம் எப்படி போட்டிருக்கு பாருங்க, நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்கள் பெறுவீர்கள். நீங்க என்ன சொல்றீங்களோ அதைத்தான் நீங்க பெறுவீங்க. நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் கைவந்த கலை, பலமுறை கேட்டிருப்போம், ஆனால் இதை குறித்து வெளிப்பாடு எல்லாமே இருப்போம். அது நடந்து தானே பேசுகிறோம், உண்மையை தானே பேசுகிறோம் அப்படி சொல்லிக்கிட்டு இருப்போம். இல்லை இல்லை இல்லை, நமக்கு அது வேலையே கிடையாது அப்படிங்கிறார். அப்போ நாம் அப்படி சொன்னோம் அப்படின்னா, அப்படி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பாருங்க, இந்த ஹோல் பைபிள்லையும் எது பிரதானமாக மனுஷனை பாதிக்குது அப்படின்னா இந்த பேசுறது தான், பிறரை குறித்து குற்றம் சொல்கிறது. அது நம்முடைய ஆத்மாவை கலங்க பண்ணும், நமக்கும் தேவனுக்கு இடையில் அது பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். நாம் தீர்க்கிற தீர்ப்பின்படி நாம் தீர்க்கப்படுவோம். அது நமக்கு எப்படி சொல்றாரு, அதையே நாம பெறுவோம் அப்படிங்கிற அப்படி சொல்லி சொல்றாரு. 3ஆம் வசனத்துல, உன் கண்ணில் இருக்க உத்தரத்தை உணர அவன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன இதோ அப்படி சொல்லிட்டு 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். பரிசுத்தமானது நாய்களுக்கு கொடாதீங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள். பரிசுத்தமானது என்ன அப்படின்னா, தேவன் நம்முடைய பரிசுத்தை கொண்டு விழுமினார் அப்படின்னா வார்த்தை பரிசுத்தமானது. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை தான் பரிசுத்தமானது. அப்ப நீங்கள் நான் அவருடைய சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கிறாளே, நம்ம வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் பரிசுத்தமானது. அப்ப அந்த பரிசுத்தமான வார்த்தை சொல்றாரு, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள் அப்படின்னா பிசாசு கொடாத அப்படிங்கிறார். உங்கள் முட்டுகளை பண்டிகள் முன் போடாது. நான் அவசியம் பாருங்களேன், தூய்மையானதை எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திரும்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பண்டிகள் முன் எரிய வேண்டாம், எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்து விடும் அப்படிங்கிறார். அப்ப நம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைன்னா பரிசுத்தமானது, முத்துக்கு ஒப்பா இருக்கு.
அதை வச்சு என்ன செய்யறாத, தூக்கி போட்டுறாத அப்படிங்கிறார். அப்போ வார்த்தையே, அவர் பரலோகத்தில் இருக்கிறார், நான் பூமியில் இருக்கிறோம். பிரசங்கி சொல்றாரு, உங்கள் வார்த்தை சுருக்கமாக இருக்கட்டும் அப்படிங்கிறார். நிறைய இடத்துல நான் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன். நம்ம சில சமயத்தில் கொஞ்சம் மாதிரி ஆவியில் கலக்கிறதா மலமலன்னு வார்த்தை வந்துக்கிட்டே, தேவையற்ற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம கவனித்து பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதை நம்ம இந்த நாட்களில் இந்த சமூக வலைதளங்களில் போனால் நிறைய இடத்துல உட்காந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்கள் நிறைய பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், உண்மை தான், இப்படி தானே பேசிக்கிட்டு கூட நமக்கு தேவையில்லை ஒரு நாளும். ஏன்னா தேவன் எவரையும் தூக்கி நிறுத்த வல்லவர். அப்போ நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு நாளும் யாரையும், அது சபை விசுவாசியாக இருந்தாலும் சரி, இளையகுமாரன் இருந்தாலும் சரி, உலகத்தான இருந்தாலும் சரி, யாரையும் நம்ம தீர்ப்பு சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி கிடையவே கிடையாது. நம்முடைய வேலை என்ன, எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும். நீங்கள் சபையில் ஒன்று பார்க்குறீங்களா, எல்லாருக்காக ஜெபம் பண்ணு. என்கிட்ட ஒரு குறைய பார்க்குறீங்களா, என்னக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படித்தான் நம்ம இருக்கணும் ஒழிய அதை போய் வெளியில் போய் சொல்கிறது, பேசுறது, அது நமக்கு மிகப்பெரிய பாதிப்போட. ஏன்னா அதுதான் நம்மளையும் அப்படியே தீர்க்க ஆரம்பிக்கும். நாம் எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுப்போம். அதில் எந்த விதமான மாற்றல். இன்னும் சொல்ல போனால் இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 64 சொல்கிறாரு, அவர்கள் கீழே விழும்படி அவர்கள் நாவுகளை அவர்களை கெடுக்கும் அப்படிங்கிறார். யார் நம்மளை விழுத்தாட்ட வேண்டாம், யார் நம்மளுக்கு கேடு நினைக்க வேண்டாம். நம்முடைய வார்த்தையே நம்மளை கீழே விழுத்தாக்கிறோம் அப்படிங்கிறார். அப்போ நம்முடைய வார்த்தை கீழே விழுத்தாட்ட அப்படின்னா நம்முடைய வார்த்தை நம்மளை தூக்கி நிறுத்தவும் முடியும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன, நல்ல வார்த்தைகளை பேசணும். ஒரு நாளும் யாரை குறித்தும் நியாயந்திருக்க, யாரை கொடுத்து குற்றப்படுத்தவ ஒரு நாளும் கூடவே விடாது. அப்படி நான் செய்வோம் அப்படின்னா நாம் அதே தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுவோம். இதில் எந்த விதமான மாற்று கிடையவே கிடையாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த 15ஆம் அதிகாரத்தில் தேவன் எவ்வளோ அன்புள்ளவர் அப்படிங்கிறத பேசுகிறாரு. ரெண்டாவது, ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் யாரை குறித்தும் குறை சொல்லக்கூடாது. இன்னொரு காரியம் சொல்கிறாரு, அது என்ன அப்படின்னா, லூக்காலின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பன் வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அப்படின்னா கெஞ்சி கூப்பிடுறான். தகப்பனுடைய பாரு எப்படி சொல்றாரு, வருந்தி அப்படின்னா இன்னொரு மொழி விட கெஞ்சி அவனை அழைத்தான் அப்படிங்கிறார். இப்ப நீ வாப்பா, ஏற்கனவே மேட்டர் சொல்லிட்டான், உன் சகோதரன் வந்துட்டாரு, அதனால உங்க அப்பா அப்படி இருக்கிறாரு அப்படி சொல்லிட்டான். இப்ப இவர் போய் என்ன சொல்லி கெஞ்சிருப்பாரு பாருங்க. சும்மா சார் வான்னு கூப்பிட்டுருக்க மாட்டாரு. அப்படின்னா இவரும் சில வார்த்தைகளை சொல்லி அவனை கெஞ்சிருப்பார், வா வந்து நீ இந்த சந்தோஷம் என்ன செய்ய பங்கு பெற அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறார். இப்ப அவன் சொல்றான் பாருங்க, அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலம் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாது சொல்றான். ஒரு காலம், அது அவனுடைய நினைவு, அது ஒரு காலம் உன்னுடைய கற்பனை மீறல. ரைட்டு. என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமாய் இருக்கும்படி ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லையே. நான் வார்த்தையை மீறவே இல்லை. ஒரு நாள் கூட எனக்கு என்ன செய்யல, நான் சந்தோஷமா இருக்க ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கல அப்படி சொல்லிட்டு இன்னொன்று சொல்றான் பாருங்க, வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரன். இப்ப தகப்பன் எப்படி சொல்றா பாருங்க. தகப்பன் எப்படி சொல்றாரு, என் குமாரனாய் இவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். இப்ப தகப்பன் தூரமாய் போன அந்த பிள்ளையை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, இவன் மரிச்சு போட்டான், இவன் உயிர் பிச்சுட்டான் அப்படிங்கிறார். காணாமல் போனா வந்துட்டான் அப்படிங்கிறாரு. ஆனா அந்த சந்தோஷத்தில் பங்கு பெற வேண்டிய தன்னுடைய மூத்த சகோதரன், இப்ப நம்மளுக்கு இந்த பொதுவாக அந்த ஓமைக்கு ஊதாரி மகன் சொல்லுவாங்க, அதுவே பெரிய தப்பு. தகப்பன் ஊதாரின்னு சொன்னாரா? நம்ம ஆண்டாண்டு காலமாக சொல்ற சின்ன பிள்ளைகளுக்கு சண்டை காலத்தில் அப்படிதான் சொல்லி கொடுப்பான், கெட்ட குமாரனுடைய ஓமை. தகப்பன் கெட்டு போயிட்டான்னு சொன்னாரா? எப்படி டீல் பண்றா பாருங்க. நான் தூக்காது பண்ண ஆச்சரியமா இருந்துச்சு. ஏய், அவர் என்ன ஆண்டவருங்க, எப்படிப்பட்ட காரியம் பாருங்களேன். எப்போ தம்பி கெட்டு போயிட்டான் வந்து அப்படி சொல்லல, மறிச்சிட்டான், இப்ப உயிர் போயிட்டான் அப்படிங்கிறார். ஆனா நமக்கு அந்த நாட்கள்லயே சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிசன் கிளாஸ் எடுக்கும் பொழுதே கெட்ட குமாரன் ஓமை, ஊதாரி மைந்தன் அப்படின்னு பண்ணதில்ல. அதே தான் இன்னைக்கு பெண்டிகா சர்ச்சில் எப்படி சொல்றாங்க அப்படின்னு எல்லாருமே கெட்ட குமாரனுடைய ஓமை. கெட்ட குமாரனுக்கு உங்களுக்கு யார் சொன்னா அவனை பத்தி? அப்படி போட்டிருக்காங்க பைபிளில். நான் ஒரு பைபிள் வச்சிருக்கிறேன், அதில் ஒவ்வொரு பகுதியாக பிரித்து போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காணாமல் போன ஆட்டை பற்றி சொல்ற, காணாமல் போன ஆட்டின் ஓமை மேலே எழுதியிருக்கு 7 வசனம் வரைக்கும்.
அடுத்து காணாமற் போன வெள்ளிக்காசின் உவமை. அந்த பைபிளில் மேலே போட்டிருக்கு 14 வசனத்திலேருந்து மேலே 14 வசனம் மேலே காணாமற் போன குமாரனின் உவமை. கெட்ட குமாரன் போடலை. ஆனால் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? ஊதாரி மைந்தனோட உவமை ஆர்சியில் சொன்னோம். இங்கே என்ன சொல்கிறோம்? கெட்ட குமாரன் உவமை. இப்போ அங்கே இருக்க மூத்த குமாரன் நம்மளுக்கு என்ன வித்தியாசம் வச்சு பாருங்க. இப்போ தகப்பன் அந்த காரியத்தை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, என் குமாரன் மரித்தான், உயிர்ப்பித்தான், என் குமாரன் காணாமல் போனான், திரும்ப வந்துட்டாங்கிறாரு. ஆனால் இந்த கிழவன் இப்போ உள்ள உட்காந்து என்ன சொல்கிறான்? வேசிகளிடத்தில் ஆஸ்தியை செலவழித்து போட்டேன் அப்படின்னா தான் சகோதரன் என்ன பாவம் செய்தான் அப்படிங்கிறத அப்படி படம் போட்டு காமிக்கிறான். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா தகப்பனுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. தகப்பன் சொல்றான், என்னுடைய இதெல்லாம் உன்னுடையதுடா. அப்படி அப்படி சொல்றாரு, என்னுடைய எல்லாம் உன்னுடையது. அவனுடைய நிலைமை என்ன அப்படி தெரியல. எப்படி சொல்ற பாருங்க. உன் சகோதரன் அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய் சொன்னாரு. எப்போது என்னோடு எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையது. உன் சகோதரன் இவனும் மரித்தான், திரும்ப உயிர்ப்பித்தான், காணாமல் போனான், திரும்ப காணப்பட்டான், ஆனபடியா சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னான் என்றா. அதோட முடிஞ்சு படம் க்ளோஸ் எண்ட். அப்படின்னா இவன் இந்த தகப்பன் இவ்வளவு தூரம் சொல்றான், என்னுடையதெல்லாம் உன்னுடையது, நீ எப்போது என்னோட கூட இருக்கிற, வா அப்படி கெஞ்சிறாரு. இவன் போனது மாதிரி பைபிளில் சொல்லவே இல்லை. அப்படின்னு என்ன இல்லை, இவன் அதான் அவனால் அவனை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா உள்ளமெல்லாம் என்ன இருக்கு? கசப்பு, வெறுப்பு. ஏன்னா அவன் போயிட்டான், சொத்து மொட்டு சொத்து யாரு தான் செத்தா? எப்படி அண்ணன் சாவா தின்ன கல்யாணம் சொல்லுவாங்க பழமொழி, அந்த மாதிரி 2ல் 1 போயிருச்சு. அப்படின்னா என்ன, எல்லாத்தையும் வாரலாம் நினைக்கிறிய? நோ, ஒரு நாள் அப்படி செய்யவே கூடாது. அவங்க சொல்றாரு, இவனோட மனசுல அதெல்லாம் உள்ள இருந்ததுனால அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. தன் சகோதரனை என்ன பாவம் செய்தன்னு தகப்பன்னு கேட்டாரா? இவன் சொல்ற அப்படியே என்ன புத்தி அப்படின்னா, காட்டி கொடுக்கிற ஒரு தன்மை, ஒரு காரியத்தை வெளியில போய் படம் போட்டு காண்பிக்கிற ஒரு தன்மை. இது நமக்கு பெரிய பெரிய ஆபத்து. ஒரு நாள் நம்ம சர்ச்சில் ஒரு தம்பி ஒரு காரியத்தை பண்ணான். அது சொல்லிட்டு என்ன சொல்றான், நீயே நான் கேட்குறேன், நீயே இதை செஞ்ச அப்படிங்கிறேன். உடனே 2-3 பேரை காமிச்சு கொடுத்துட்டான். அவன் அப்படித்தான், இவன் இப்படித்தான், இவன் இப்படித்தான் அப்படிங்கிறான். நான் கேட்கவே இல்லை. நான் இன்னைக்கு வரைக்கும் இந்த பயல்கிட்ட போய் கேட்கவே இல்லை. ஏன்னா நம்மளாம் இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். அதனால கடவுளை குறித்த அறிவு நமக்கு அறிவு ஒவ்வொருக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம எல்லாம் நல்லா வந்துடுவோம். இப்போ வெளியில் எத்தனை தான் தகப்பன்மார்க்கு பிள்ளைகள்ட்ட அதை செய்யாத இது செய்யாத சொல்லி நடத்தாலும் யாரும் செய்யாமல் இருக்க போகிறது, எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். சரிப்பான்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறான். அப்போ அதே போல எல்லா இடத்துலையும் கடவுளை குறித்த சரியான அறிவு, அவர் எவ்வளோ அன்புள்ளவர், நான் யாருங்கிற அந்த வெளிப்பாடு எல்லாருக்கும் வந்துருச்சு அப்படின்னா நாம் ஏன் இன்னும் பழைய வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் யாருடைய வாழ்க்கையில் உள்ள தவறுகளை வெளியில் போய் என்ன செய்யக்கூடாது, காண்பிக்க. கடவுள் அப்படிப்பட்டவர் கிடையவே கிடையாது. ஏற்கனவே நான் சவுலை பற்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. சவுல் 2ஆம் ஆண்டு, அவன் 1 ஆண்டு பதவி காலம் முடிந்து 2ஆம் ஆண்டு துவங்கும் பொழுது தான் பெலிஸ்தர்களும் யுத்தம் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் சாமுவேல் சொல்றாரு, நான் வர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணுங்கிறான், பழி செலுத்திடுறான். அப்போ 2 ஆண்டுகளில் அவனுடைய காரியங்கள் முடிவுக்கு வந்துருச்சு. கடவுள் சவுலோடு இல்லை, சவுல்ட்ட இருந்து விலகி தாவீதோட போயிட்டாரு. இது யாருக்கு தெரியும்? தாவீதுக்கு சாமுவேலுக்கு மட்டும்தான் தெரியும். கடவுள் சவுலோடு இல்லை, விலகிட்டார் அப்படிங்கிறத. இப்ப அதுக்கப்புறம் 38 ஆண்டு காலம், மொத்தம் 40 ஆண்டு காலம் அவன் ராஜாவா இருந்திருக்கிறான். 38 ஆண்டு காலம் கடவுள் தாவீதோடு கூட சவுலோடு கூட இல்லை. ஒரு நாள் கூட பாருங்க, சாமுவேல் போய் சாமுவேல் சொன்னா தான் முதல் பெயர் சபை மட்டும் கேட்பாங்க. ஒட்டுமொத்த இஸ்ரவேலும் சாமுவேல் வார்த்தையை கேட்கும். இப்ப போய் ஒரு வருது நின்று சவுல்ட்ட கர்த்தர் கிடையாது, ராஜ்யபாரம் தாவீதுட்ட போய் சொல்லி தானே பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனா ஒரு நாள் கூட சாமுவேல் சவுல்ட்ட கர்த்தர் இல்லைன்னு யாருடைய சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் வச்சுக்கிட்ட மனஸ்தாபப்பட்ட கதறான ஒளிய யாருகிட்டையும் போய் வாயத்தோட சொல்ல. நான் தள்ளின சவுலுக்கான எந்த மட்டும் அழுதுகிட்டு இருப்பான்னு கேட்கிறாரு. ஆனா ஒருபோது தன் மனைவிட்டையோ பிள்ளைகள்கிட்டையோ யார்கிட்டையும் போய் சவுலோட கடவுள் இல்லை அப்படி சொல்லியிருந்தானா தீயா பரவி இருக்கேன், ஜனங்கள் தாவீதோடு சேர்ந்திருப்பாங்க. அதே தாவீதுக்கு தெரியும் கர்த்தர் நம்மள்ட்ட இருக்காரு, அவன்கிட்ட இல்லை அப்படின்னு அவனு வெளியில சொல்லலை. ஆனா நம்மளா தான் என்ன பண்ணி யோசிச்சு பாருங்க. ஒருத்தனை காட்டி கொடுத்து நீ சந்தோஷப்படணுமா? எப்படி சொல்றான் பாருங்க. ஆஸ்திகளை வேசிகளிடத்தில் செலவழித்த அப்படிங்கிறான். தகப்பன் கேட்டாரா? அவரே அதை பார்க்கலையா? அவருக்கு தெரியாதா? அவர் தெரிஞ்சிருக்கேன். ஆனா அவர் எப்படி அதை டீல் பண்றாரு? இதாங்க அன்பு.
அப்ப எல்லாரையும் நேசிக்கிறது அப்படின்னா நம்ம ஒரு நாள் நேசிக்கூட யாரையும் நாம தப்பிக்கணுங்கிறதுக்காக ஒருத்தரை நம்ம காட்டி கொடுக்கவே கூடாது. எப்படி சொல்ல பாருங்க, அன்பு திரளான பாவங்களை மூடும் அப்படிங்கிறார். இப்ப தேவன் அன்பா இருக்காருன்னா நீங்கள் நான் அந்த அன்பை ருசிச்சிருப்போம் அப்படின்னா அடுத்தவங்க செய்ய தவிர நான் மூடத்தான் பார்ப்போம். சில நேரத்தில் சில காரியங்கள் நான் யோசிப்பேன், பேசுவேன், ஆனால் சடக்கு நான் விட்டுருவே மாட்டேன் எதையுமே. அப்போ ஏன் எல்லாம் காலப்போக்கில் சார் கொஞ்சம் இப்போ நான் உங்கள்ட்ட ஏதாவது ஒன்று சொல்கிறேன், நீ கேட்கல அப்படின்னா நான் கொஞ்சம் தூரமாக நிற்பேன், அவ்வளோதான். அதை நேசிக்கிறான்னு நேசிப்பேன், அதுக்காக எப்படி உழுவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அப்படி தான் நல்ல மெய்ப்பண்ண இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ என்ன, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், நீ ஒன்றுக்கு 2 தடவை சொல்லி கேட்கல அப்படின்னா இன்னும் சொல்ல மாட்டேன், அவ்வளோதான். நான் பாட்டில் பார்த்துட்டே இருப்பேன். ஒரு நாள் வரும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் யாரையும் காட்டி கொடுக்கிற அந்த கெட்ட புத்தி நமக்குள்ள இருக்கவே கூடாது. இது என்ன செய்யும், அவன் எவ்வளவுதான் கெஞ்சினாலும், ஆண்டவர் தகப்பனு கெஞ்சிறான், என்னுடையதெல்லாம் உன்னுடையது வாடான்னு கூப்பிடுறான், போக மனசில்லை, அதோட முடிஞ்சிருச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இது ரெண்டும் மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும். என்ன, உங்கள் குடும்பத்தை குறித்து நீங்கள் வெளியில் சொல்லுவீங்களா? ஆனால் அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறோமே, யோசிச்சு பாருங்க. அடுத்த மனைவி பிள்ளைகளை பேசுகிறோமே. நான் சும்மா யதார்த்தமாக திரைசூரத்தில் போய் போட்டுக்கு போகும்பொழுது ஒருத்தர் கூட்டு பேசிக்கிட்டு தான் இருந்தேன். அவருக்கு என்ன உங்களுக்கு கடத்தல் பண்ணிட்டாரு அப்படிங்கிறான். நீ என்ன பார்த்தியா நீ? அப்போ புத்தி என்ன, கொஞ்சம் மீன் வந்து நல்ல காசு வந்தாலும் என்ன நினைக்கிறாங்க, கடத்தல் பண்ணுறான் அப்படிங்கிறான். அப்போ இவங்களோட பார்வை எப்படி? இப்போ என்கிட்ட சொன்னது எத்தனை பேர் சொல்லியிருப்பா நீ? அதை நீ பேசுகிறாங்க, விஷயம் என்ன அதான் பேசுகிறாங்க. சரி ஏதாவது பண்ணுறான், அது நடக்க உண்மை நமக்கு தெரியாது. ஆனால் இப்படி தேவையில்லாம் பேசிகிட்டே இருப்பான். ஒரு போட்டில் மீன் வந்துட்டாலும் இப்போ என்ன பேசுவான் பாருங்க, அப்படி பேசவே கூடாது, விட்டுருங்க. நீங்கள் உங்கள் மேலே கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கணும். நான் நேற்று ஒரு பையன் வந்தான் நம்ம ஆள், அப்படி சொன்னேன், டேய் நீ படிச்சுட்டு வேலைக்கு போனேன், அடுத்த சம்பளத்துக்கு போகக்கூடாது, கடல் நம்மள்கிட்ட இருக்கு, நம்ம சமுத்திரத்தை நாம தானே செய்யணும். நான் கப்பலுக்கு போனேன், கழுதைக்கு போனேன், எல்லாம் ஓரம் கட்டி வை. இவ்வளோ பெரிய சமுத்திரம் நீ வெளியே போகிறனால தான் அயெல்லாம் உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான் அன்னைக்கு. யோசிச்சு பாருங்க. அப்போ கடலில் கஷ்டப்படுச்சில்ல, யார் கஷ்டப்படுச்சுன்னா உன்னைய தூரமாக தள்ளி கொண்டு போய் வலையை போட்டு மீன் வரும்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறார்ல, வார்த்தையை நம்பி வேலை செய்யுங்க. இல்லை கடலில் ஒன்றும் இல்லைன்னு யார் சொன்னா? பாம்பு துன்மார்க்கணத்திற்கு ஜனங்களுடைய அறியாமை நிமித்தம் எல்லாம் ஒரு பக்கம் போகுது. ஆனால் இன்னொரு கடவுளை அறியும் பொழுது கர்த்தர் உங்களை சொன்ன வாக்குத்தத்தின்படியே அவன் கடற்கரை திரள் செல்வங்க வசமா என்ன செய்யும், திரும்புன்னு வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்ப கடல்ல ஒண்ணும் இல்லை, நீங்க எப்படி முடிவுக்கு வருவீங்க? நம்ம கடல்ல ஓடி சம்பாரிச்சது போதும், பிள்ளைங்கிட்ட அனுப்பி விட்டுருவோம், நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அப்படித்தான் ஒரு காலத்தில் நினைச்சான். இன்னைக்கு விவசாய நிலமெல்லாம் போயிடுச்சு. இப்ப நான் சொன்னது பயில்ட்டு சொன்ன, நீ படிச்சு நீங்க தான் வரணும். உங்க அப்பா மாதிரி போட்டோ எடுத்து புது போட்டோ எடுத்து என்ன செய்ய ஓட்டு, நீ உள்ள போ, எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்னு என்ன சொல்லுவாங்க, களவும் கற்று மரம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அதுக்காக போய் திருடிட்டு கூடாது. என்ன செய்யலாம், போ ஸ்கூல் முடிச்சுட்டா போய் போட்டில் போய் உட்காந்து போய் பாரு, என்ன பண்ணான்னு பாரு, ஏது பண்ணான்னு பாரு, கற்றுக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. அப்ப இதெல்லாம் என்ன சாதாரண காரியமா? இல்ல, நாம வாழ்வதற்காகவே கடவுள் மச்சங்களை உண்டாக்கி இருக்காரு. காலையில போனவன் நைட்டு வந்தா வீட்டுல உட்காந்துருந்தமான்னு இல்லாம 6 மாசம் கப்பல், 10 மாசம் கப்பல், இப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். என்ன யோசிச்சு பாருங்க. நானா ஒரு வாரத்துக்கு மேல மனை பிள்ளைகள் விட்டு இருக்க முடியாது. அதுன்னு உங்களுக்கு பெரிய கிருபை நினைக்கிறாரு. அப்ப பாஸ்டர் வீட்டுல உட்காந்துருவா, இனிமே மாத்துக்க எல்லாத்தையும் முடிச்ச உடனே ஒரு 3 வருஷம் கோர்ஸ் முடிச்சு உடனே கப்பலுக்கு விட்ட பணத்தை கட்டி தேவையில்லை. என்ன கப்பல் பணத்தை வாழ முடியுமா? அப்ப வேண்டாங்கிறீங்களா, போங்க. ஆனா அதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணாது. அங்கே போ, இங்கே வந்து உட்காந்து ஒரு 3 மாசம் என்ன பண்ணுவீங்க? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வந்த உடனே ஒரு மாசம் உயின்னு ஓடும். 1 மாசம் கூட சில பேர் இப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அடுத்து இருக்கிற நகையை மீட்டு வச்சிருப்பாங்கல்ல இந்த 6 மாசத்துல, அதுக்கப்புறம் மறுபடியும் ரிவேஸ் அடிங்க அப்படியே. அதை வச்சுட்டு ஒரு 3 மாசம் ஓடிட்டு அப்புறம் ஓடும். ஆனால் சில நாட்கள் பார்க்குறேன், ஒரு பையன், ஒரு வாலிப பையன் நம்ம சர்ச்சில் இருக்கிறான். அவன் பேர் 4 முறை 5 முறை போயிட்டான். வந்துட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. அவன் வெல்டரு, இங்கே வேலைக்கு போகிறான், இன்னும் கல்யாணம் முடிக்கல, ஒன்றும் இல்லை, அப்பா அம்மாவும் கிடையாது, சின்ன பையன்தான். யார் அவனுக்கு சொல்லி கொடுத்தா? அவன் இந்த 3 மாதம் லீவில், கிடைக்கப்பட்ட லீவில் இருக்கிற காசு வச்சு சந்தோஷமா செலவு பண்ணிட்டு இருக்கலாமே. அவன் இருக்க மாட்டேங்கிறான். பார்க்குறேன், அவன் எங்கே போனேன் அப்படின்னா, இல்லைப்பா வேலைக்கு போனேன் அப்படின்னு. போ, அதுக்காக நாங்களும் போவோம்னு பசங்க கேட்காதீங்க. உட்காருங்க, முதல்ல உட்காந்து 3 மாதம் வீட்டில் செலவு பண்ணுங்க. எதாவது கிடைச்சா பாருங்க, உங்கள் போட்டு இருக்கா போய் உட்காருங்க, ஏறுங்க, எதை பண்ணுங்க, வசனத்தை பேசுங்க. நீங்கள் நினைக்கிறீங்க கடலில் ஒன்றும் இல்லைன்னு. இல்லை,
நீங்க எழும்பிட்டீங்க அப்படின்னா விசுவாசத்துல எல்லாம் நமக்கு நிச்சயமா வரும். சமுத்திரம் தன்னுடைய பலனை தரும். ஆமே. அது உங்களுக்கு கொடுக்காம நிற்க முடியாதுங்க. ஏங்க, நமக்காத்தான் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறாரு. அப்ப எப்படி நீங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணுவீங்க? நான் சொல்றேன், முதல்ல உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, உங்க விசுவாசத்தை பெருக்குங்க. நான் கையிட்டு செய்ய எல்லாவற்றிலும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க. ஒரு நாள் நீங்க ஒரு முடிவுக்கு வந்தா யாரையும் காட்டி கொடுக்காது, யாரையும் அவதூறுவா பேசாது. வேண்டாம். பேசி பேசி நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் கதையை முடிச்சுட்டாங்க, நிறைய பேர் முடிஞ்சு போச்சு. இப்போ அப்படியே இந்த பழைய வெளிச்சத்தை அப்படியே தந்தரதான் போட்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கவே கூடாது. அப்ப இந்த அதிகாரத்தை என்ன போதிக்கிறாரு? தேவன் எவ்வளவு அன்புள்ளவர். ரெண்டாவது, யாரை குறித்து குறை பேசவே கூடாது, யாருக்கும் நியாயம் இருக்கவே கூடாது. மூன்றாவது, யாருடைய தவறையும் நான் வெளியில போய் படம் போட்டு காண்பிக்கவே கூடாது. நம்ம நோவா வஸ்திரம் விலைக்கு படுத்திருந்தான், போய் தன் சகோதரத்தை போய் காட்டி கொடுத்து முடிச்சிட்டான். முடிஞ்சா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் அதை தகப்பனை எப்படி டீல் பண்றாரு? அவர் என் குமாரன் மரித்தான், உயிர்த்தான், காணாமல் போன வந்துட்டான். ஆனா நாம என்ன சொல்றோம்? கெட்ட குமாரன், ஊதாரி மைந்தன் அப்படிங்கிறோம். ஆனா மூத்த சகோதரன் என்ன சொல்றான்? ஆஸ்திகளை வேசி எடுத்து செலவழித்து போட்டவன் அப்படிங்கிறான். அவன் செஞ்ச பாவத்தை விவரிச்சு பேசுறான், காட்டி கொடுக்குறான். தகப்பன் அப்படிப்பட்டவர் இல்லை. நம்முடைய தகப்பன் நம்மளை அளவிட முடியாமல் நேசிக்கிறார். அவரே காரியத்தை மறைக்கிறாருங்கிறப்ப நாம போய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் எல்லாத்தையும் வெளித்து கொண்டு வந்தார் அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, அதுவா வளர்ந்து அதுவா வெளியே வந்துடும். விதை முளைச்சிருச்சு என்ன செய்யும்? வெளியே வந்து தானே ஆகும், அது நடக்கும். நாம் என்ன செய்யக்கூடாது? யாரையும் போய் வர்றதுக்கு முன்னாடியே வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. சில பாவங்கள் முந்தி கொள்ளும், சில பாவம் லேட்டாக வரும், அவ்வளோதான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரையும் குற்றப்படுத்தோ யாரையும் காட்டி கொடுக்கும். ஏன்னா இது நம்முடைய தேவனோடு உள்ள ஐக்கியத்தை தடுத்துறேன். அது மாத்திரம் இல்லை, அவருடைய எல்லா நன்மைகளுக்கும் தூரமாக போக வச்சிடும். அப்படி தான் கூப்பிட்றான், அவன் போக முடியல, அவனுக்கு மனசு இல்லை, அவ்வளோ வெறுப்பு, அவ்வளோ உள்ள ஆசை. சகோதரன் போயிட்டானுங்கிற அந்த பரிதவிப்பு அவன்கிட்ட இருந்திருந்தா ஓடி வந்து அவனும் சந்தோஷத்தில் பங்கு பெற்றிருப்பான். அவன் உள்ளத்தை ரெண்டத்தை வளர்த்து வச்சிருக்கிறான். ஒருத்தன் போயிட்டான் இருக்கிறான் நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு மாப்பிள்ளை உட்காந்து இருந்திருக்கிறான். அவனை குறித்து வெறுப்பை உள்ள வளர்த்துட்டே இருந்திருக்கிறான். அதனால் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ நம்ம யாரு மேலேயும் கசப்பு வெறுப்பு கொள்ளவே கூடாது. யாருடைய தவறுகளையும் வெளியில் போய் சொல்லிக்கிட்டே கூடாது, என்ன காட்டி கொடுக்கக்கூடாது. அது மிகப்பெரிய துரோகம். என்ன சிலவங்க நினைக்கிறான் அது தப்பு சொன்ன போலீஸில் ஏதாவது சொன்னால் அதெல்லாம் செய்யவே கூடாது. எதுலையும் யாரை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுடைய வேலை என்ன? ஒருத்தர் தவறு செய்கிறான், அவனுக்காக ஜெபம் பண்ணுவோம். அவன் எப்படியாவது மனம் திரும்பி வருவானா அப்படி எதிர்பார்ப்போம். ஏன்னா தேவன் அப்படி தான் பார்க்குறார். அவனுக்காக ரத்த செஞ்சிருக்கிறார். ஒருவேளை சபையில் யாராவது இளையகுமாரனை போல தூரமாக போயிருக்காங்க, மாறியா இருக்காங்களா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் அப்படி தான் நான் செய்கிறேன், நான் அப்படி தான் செய்கிறேன். சில இடத்துல சில காரியங்களை பார்க்குறேன், அவங்களுக்காக ஜெபம் ஆண்டவரே அவங்கள அப்படி தொடுங்க, ரட்சிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, தீங்கு வரக்கூடாது பேசுவோம். அப்படி நம்ம இருந்து அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஐக்கியம் பலப்படும். தேவனுடைய சகல நன்மைகளுக்கும் நாம் சொந்தக்காரலாக இருப்போம். அவருடைய சந்தோஷம் எப்படி சொல்ல பாருங்க, அவனுடைய சந்தோஷத்திலே பங்கு பெறுங்க அப்படிங்கிறார். நாம் சந்தோஷப்பட வேண்டியது அல்லவா அப்படிங்கிறார். அப்போ நாமளும் என்ன செய்வோம்? அப்படி ஒருவரை நேசிப்போம். ஒரு நாள் ஒருத்தரையும் குற்றப்படுத்தாமல், ஒருவரையும் காட்டி கொடுக்காமல் தகப்பனை போலவே நாமும் இருப்போம். அவர் அப்படித்தான். அவர் யாருடைய பாவத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறவர் அல்ல. அவன் தகப்பன் வந்துட்டான், பிள்ளை வந்துட்டாங்கிறதுக்காக கூட அவன் தவறு செஞ்சுட்டான் அப்படி சொல்லவே இல்லை. அவன் கெட்டு போனவன் திரும்ப வந்துட்டான்னு சொல்லலை. மரித்து போனவன் எப்படி நாசுக்கா சொல்றாரு பாருங்க. மறிச்சு போயிட்டான், திரும்ப வந்துட்டான், காணாமல் போனான், மறுபடியும் வந்துட்டான் அப்படிங்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாமும் அப்படிப்பட்ட குணாதிசயங்களை நமக்குள்ளே வளர்த்து கொள்ளுவோம். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் எல்லாரும் என்று ஆமே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே இயேசுவை. ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே இயேசுவை. எல்லாரும் சொல்ல, நல்ல பிதாவே, எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, ரட்சிப்பின் கண்மலையே, எங்களை இவ்வளவாய் நேசிக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே.
நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் ஆமை சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளோர் மேல் அநீதியுள்ளோர் மேல் மழையை பெய்ய பண்ணுகிற நல்ல தகப்பனங்களோடு கூட இருக்கிற அதற்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்களும் அவ்வாறே உம்மை போலவே உம்முடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களா இருக்கத்தக்கதாய் உம்முடைய அன்பின் ஆவியினால் எங்கள் எல்லாரையும் நிரப்பி நடத்துங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வமே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்க எல்லாரையும் இடத்துல மூடிக்கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் பேமை எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரியமாயிருப்பதாக பிரியமாயிருப்பதாக. உம்முடைய கரம் ஒவ்வொருவரை தாங்கிக் கொள்ளட்டும். கப்பல் இருக்க வெளிநாடுகள் வெளியூரில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. நான் சொல்லி உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்திருக்க எல்லாரையும் பேர் பெற நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தராகிய இரக்கம் கிருபையும் பிதாவே என்னுடைய அன்பாவே வல்லதிர சமான சந்தோஷம் உள்ள அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென்.